இந்த நாளின் உங்களுக்குரிய வார்த்தை, நீங்கள் அதை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். Today you have to listen to the word that God has given to you and receive it as a personal word that comes to you from God. இந்த உலகத்தில் நமக்கு எதிராக கிரியை செய்கிறவன் சாதாரணமானவன் அல்ல. So the person who is working against us is not an ordinary enemy that is working against us. சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் செயல்படுவதற்காக மனுஷருக்கு ரொம்ப ஞானத்தை கொடுத்து விடுகிறான். And sometimes he gives people a lot of wisdom to work and to strategize against us. ரொம்ப அறிவாளித்தனமாக கெடுதி செய்கிறார்கள். And they work against us in a very, very wise way. எல்லாம் சொல்றாங்கல்ல, ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல் இருக்குன்ற மாதிரி இவனுங்க எங்க தான் இதெல்லாம் யோசித்தானுங்களோ அப்படி அறிவை கொடுக்குறான் சாத்தான். And Satan gives them such wisdom, and we don't know how they even can scheme such things. We wonder in which room they sat and thought all these plans. என்ன சாத்தான் கிரியை செய்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர். No matter what செய்து முடிக்கிறவர். No matter what evil Satan plans against us, God performs all things for us and he completes it. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எல்லாரும் சொல்லுங்க. When God is for us, who can be against us? எல்லாரும் சொல்லுங்க. Let's all declare, if கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? If God is for us, who can stand against us? எவ்வளவு அறிவாளியானாலும் சரி, எவ்வளவு திறமையானவனானாலும் சரி, தேவன் அவர்கள் வெற்றி பெற விடுகிறதில்லை. No matter how wise they are and how crafty they are, God will never help them to enable them to சில நேரங்களில் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது. Sometimes we are affected by the schemes of the evil one. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு வசனம் 43ஆம் அதிகாரம். So let's turn to the book of Isaiah 43. 2ஆம் வசனம் பாருங்கள். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you pass through the waters, I will be with you, and through the rivers they shall not overflow you. When you walk through the fire, you shall not be burned, nor shall the flame scorch you. இதுல வசனம் எப்படி எழுதி இருக்கணும்னு சொன்னா, தண்ணீரை நீ கடக்க மாட்டாய், ஆறுகளை கடக்க மாட்டாய், அக்கினியில் நடக்க மாட்டாய், ஒரு தீங்கு வராமல் நான் உன்னை காத்துக்கொள்வேன். அப்படி சொன்னா இந்த வசனம் வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கு. So if this verse was rewritten like this, you will not pass through the water, you will not pass through the rivers, you will not pass through the fire, and nothing will hinder you. It will be very pleasing to our ears. நான் உங்களுக்கு பேசும்போது பிரசங்கியார்களுக்கு கொஞ்சம் பேசிக்கிறேன். So when I'm talking to the church, I'm also talking to all the preachers who are listening. உனக்கு கஷ்டமே வராது, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உலகத்துல எந்த தீங்குமே வராதுன்னு சொல்ற பிரசங்கி இந்த வசனத்தை திரும்ப வாசி. So I'm talking to all the preachers. Listen to this verse. You who are preaching saying you will not be faced with tribulations, you will not be facing with problems. Read this verse today. நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். The Bible says that when you pass through the waters, I will be with you. ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அது உன்மேல் புரளாது என்று சொல்லி இருக்கிறார். And the Lord says that when you walk through the waters, they shall not overflow you. கடந்த நாட்களில் தென்பாகத்தில் பயங்கரமான வெள்ளம் வந்தது. And in the past few weeks we saw that how the South India was affected by a great நம்முடைய flood. சபையிலிருந்து சென்றிருக்கிற பாஸ்டர் சாம்சன், அவருடைய மனைவி ஷீபா, நம்ம சபையை சேர்ந்தவங்க, அவங்க அங்க ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. And Pastor Samson and his wife Sheba have gone from our church to do their missionary work out there. ஏற்கனவே 3 அடி 4 அடிக்கு வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. And already water was flowing to the height of 3 to 4 feet. அது அவர்களுடைய வீட்டு வாசல், அந்த வீட்டுக்குள்ளே 1 அடி அளவுக்கு தண்ணீர் வந்து போய் கொண்டிருக்கிறது. And they were able to observe that water to about 1 feet was just flowing through their house. திடீரென்று ஒரு பெருவெள்ளம் அவர்கள் இந்த பக்கம் பார்த்த அந்த அவர்களுடைய கதவு வேகமாய் வந்து மோதினது. And suddenly there was such a great flood, and the door that was on the other side just came and fell on the other side. அந்த கதவை அவங்க லாக்லாம் போடல. They did not lock that door. ஆனா அவ்வளவு பயங்கரமா மோதியும் அந்த கதவு திறக்கல. But no matter how forcefully the water came that side, it did not open the door. அவங்க அந்த கதவை என்னமோ மோதுற மாதிரி இருக்கு, திறக்கணும்னு முயற்சித்தோம், அவங்களால திறக்க முடியல. And they tried to open the door, but they were not able to open the door.
ஆனால் வீட்டை சுற்றி 10 அடி உயரத்துக்கு வெள்ளம் ஓடுகிறது. But around their house, water was flowing to the height of about 10 feet. நாங்க பார்த்தோம், பாஸ்டர் எபினேசர் நாங்கெல்லாம் அதை போய் பார்த்தோம். And Pastor Ebenezer and I, we went to witness that. அப்பொழுது அவருடைய மனைவி அவங்க பின்பக்கமா வந்து படி ஏறி மேல போனோம். படிக்கட்டு மிதைக்கு போற படிக்கட்டு உள்ள இல்ல, பின்பக்கம் வந்து மேல போனோம். So his wife, she has to come out of the house and come through the steps that is outside the house to go upstairs. புருஷன் அந்த ஸ்டெப்ல நிக்கிறாரு, பாஸ்டர் நிக்கிறாரு, மனைவிய பாஸ்டர் அம்மாவை கூப்பிடுறாரு, வா வான்னு கூப்பிடுறாரு. ஆனா சுத்தி வெள்ளம் பயங்கரமாக 10 அடிக்கு ஓடுகிறது. So the pastor was standing on the step and trying to help his wife to climb up, but then she was surrounded with so much of water. ஏனோ அந்த மெயின் டோர் ஸ்டக் ஆயிடுச்சு. And we don't know how that main door got stuck there. அது திறந்திருந்தால், இந்த பின்னால் வாசல் திறந்திருந்ததுனால இந்த சகோதரியை அப்படியே அடிச்சு வெள்ளத்தோட தூக்கிட்டு போயிருக்கும். If only that door was open, this water that was gushing would have just swept her away. நீச்சலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, செவர்ல கிடைச்சதை பிடிச்சி இப்படி கையை நீட்டுறாங்க. ஒரு கையை பிடிக்க பாக்குறாரு, இழுக்குது பின்னால. கையை நீட்டுறாங்க, பிடிக்க பாக்குறாரு. எப்படியோ மனைவின் கையை பிடிச்சி அந்த வெள்ளத்துல இழுத்து படியில ஏற்றி மேல கொண்டு போயிருக்கார், மெத்த மேல. So the pastor struggled to get his wife because the waters were flowing against her. Somehow he managed to catch her hand and draw her up the steps. ஏனென்றால் அந்த வெள்ளத்தில் அவர்கள் 2 பேருமே மரித்திருக்க வேண்டியது. So there was all possibility for both of them to have perished in that flood. வெள்ளம் வந்தது, So the flood ஆனால் came, அது எங்கள் மேல் புரளவில்லை என்று அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள். and they are able to testify that though they walked through the floods, these floods could not overthrow them and drown அவர்களை them. கொண்டு அந்த பிராந்தியங்களில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிறார். And God has a purpose to do a great ministry through both of them. நாம் ஆறுகளை கடக்கணும், அக்கினியில் நடக்கணும், ஆனா அதனால ஒரு பாதிப்பும் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So the Lord says that you will have to walk through the waters, you will have to go through the fire, but that will not affect you and overthrow you. உனக்கு விரோதமாக வந்த துன்பம் உன்னை ஒன்று செய்ய அவர் விட மாட்டார். So the evil that comes against you, God will not allow that to overthrow you and defeat உனக்கு you. விரோதமாக எழும்பும் மனிதர், And the people that rise up against you, நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். you need not do anything about them. சங்கீதம் 18:47 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். And in Psalm 18 and verse 47, the psalmist says, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன், and the Bible says அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். it is God who avenges me and subdues the people under me. நம்முடைய ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர்தான். Our God is a very loving God. இயேசு அன்புள்ளவர்தான். Jesus is loving. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய எவன் நினைத்தாலும் அவனை பழி வாங்குகிற காரியத்தில் அவர் சும்மா இருக்கிறதில்லை. But when people work against his children, he will avenge them. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் நடக்கும் எந்த காரியத்தையும் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவே மாட்டார். And God is just not going to be a spectator of all the evil things that are happening in your life. நிச்சயமாய் அதை அவர் விசாரிப்பார். And definitely he will inquire and he will avenge the evil that is happening in your life. சிலர் சொல்லுவீங்க, காரணமே இல்லை, இவங்க என் மேல ஏன் கோபிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியலன்னு நீங்க சொல்லுவீங்க. So some of you say, I don't know why these people are against me. There is no reason for them to be against me. இங்க பாருங்க, சங்கீதம் 35:7 அவர் சொல்றாரு, முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். Psalm 35:7 reads, for without a cause they have hidden their net for me in a pit which they dug without a cause for my life. ஏன் தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னே எனக்கே தெரியல. So we think, why are these people doing these things against me? நான் என்ன அவங்களுக்கு தீமை செய்தேன் யோசித்து பார்க்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புலப்படல. I keep on thinking and saying, what evil did I do against these people, and I'm not able to find any cause. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், But to all those who are listening to me, இதுதான் உலகம். and this is the world that we are living in. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் அதை விசாரிக்கிறவராக இருப்பார். But in such times we have a God who inquires about us, a God who avenges us. அப்படிப்பட்டவர்களுடைய காரியங்கள் எப்படி முடியும் தெரியுமா? And do you know what will be the end of these wicked people, their plans and schemes? என்னை மன்னித்து விடுங்கள் என்று உங்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும் வரை
அவர் ஓய்வதில்லை. And the Lord will not remain silent until he causes his enemies to come and fall before you and ask for your forgiveness. ஏதோ ஒரு எண்ணத்துல நான் உங்களுக்கு இப்படி கெடுதி செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னால கொண்டாந்து நிறுத்துவார். And the Lord will cause these people to come before you and say, we do not know why we did this against you, please forgive us. ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும் போது நீங்களே மோதாதிருங்கள். So when you are faced with such problems, don't take up the battle and fight it on your own. நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன். Our God is a God who inquires and fights for us. முகாந்திரம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், கிரியை செய்கிறவர்கள், ஏதாவது குழி தோண்டுகிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். And if there are people who have dug a pit without a cause for you, he will cause them to come and stand before you in repentance. 138 சங்கீதம் 7 வசனத்தில் மிக நேர்த்தியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடுலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், Psalm 138. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். Psalm 138:7 says, though I walk in the midst of trouble, you will revive me. You will stretch out your hands against the wrath of my enemies, and your right hand will save me. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். Let's read this verse and confess it. நான் Though I walk துன்பத்தின் in the நடுவில் midst of trouble, நடந்தாலும் you will revive me. நீர் என்னை You will stretch out உயிர்ப்பிப்பீர், your hands against the என் wrath of my சத்துருக்களின் enemies, கோபத்துக்கு விரோதமாக and your right உமது hand, கையை நீட்டுவீர், your right hand will உமது save வலது me. கரம் என்னை ரட்சிக்கும். அடுத்த வசனம் சேர்த்து வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. Amen. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perform all things for me. ஆகவே இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் சதி மோசங்களும் நிறைந்த இந்த உலகத்துல நமக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். So the Lord calls us to live this life with great confidence and trusting in the Lord in the midst of all our trials and tribulations and persecutions of all kinds. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்யலாம் என்று யோசிக்க கூட வேண்டாம். So you need not even contemplate and think what you should do against those people who are working against you. இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். And the word that the Lord wants to tell you today is, I am with you. தண்ணீர், ஆறு, நெருப்பு, அக்கினி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க கடந்து போனாலும் நான் உங்க கூட இருக்கிறேன். So when you go through the waters and through fiery situations and through floods, the Lord wants to promise you that he is with you. உங்களுக்கு விரோதமா கோபமா யாராவது இறங்குனாங்கன்னா என் கையை நீட்டுவேன்னு சொல்றாரு. And the Lord says that he will stretch out his hand against the wrath of the enemies. கையை நீட்டினா என்ன செய்வாரு, அது அவர் இஷ்டம். நம்ம அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. So when the Lord stretches out his hand, we do not know what he will do. We need not be bothered about that. He will do something. Praise be to God. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord Jesus who performs all things for me. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் என்னோட இந்த வார்த்தை பேசினது எனக்கு நேரடியா கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படி சொல்றவங்க நல்ல கைகளை கொட்டி And all those who can say this is a rhema word for me, you can put your hands together and thank God for this verse that was given to you.